நியூயார்க்கின் புரூக்ளினில் உள்ள முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த வெனிசுவேலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவி சிலியா ஃப்ளோரஸ் இலங்கை நேரப்படி இன்று இரவு 10:30 அளவில் நியூயார்க்கின் மென்ஹட்டன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். தடுப்பு முகாமிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் அழைத்து செல்லப்பட்டு பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் நீதிமன்றத்தில் இவர்கள் ஆஜர்படுத்தப்பட்டனர். நீதிமன்ற வளாகத்துக்கு அருகில் நிக்கோலஸ் மதுரோவுக்கு ஆதரவானவர்களும் அவருக்கு எதிர்ப்பு தெரிவிப்பவர்களும் திரண்டிருந்தனர். நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது வெனிசுவேலா ஜனாதிபதியும் அவரது மனைவியும் புரூக்ளின் தடுப்பு காவல் முகாமில் உள்ள கைதிகளுக்கான சீருடையை அணிந்திருந்ததாக சர்வதேச ஊடக செய்திகள் தெரிவிக்கின்றன. மென்ஹட்டன் நீதிமன்றத்தின் நீதிபதியாக 92 வயதான அல்வின் ஹெலர் ஸ்டைன் செயற்படுகின்றார். விக்கிலீக்ஸ் ஸ்தாபகர் ஜூலியஸ் அஞ்சலோ சார்பில் ஆஜரான சட்டத்தரணி பெரி ஜாயல் பிளாக் நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவி சார்பில் ஆஜராகியிருந்தார். அடையாளத்தை உறுதிப்படுத்துமாறு நீதிமன்றம் கோரிய போது தான் வெனிசுவேலா குடியரசின் ஜனாதிபதி என மதுரோ தெரிவித்தார். கடந்த 3ஆம் தேதி தனது வீட்டில் வைத்து கடத்தப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். மேற்கோள் ஆரம்பம். நான் நிரபராதி. நான் ஒரு நல்ல மனிதன். நான் எந்த தவறும் செய்யவில்லை. நான் ஒரு கௌரவமான மனிதன். நான் இன்னும் எனது நாட்டின் ஜனாதிபதி. மேற்கோள் முடிவு. தனக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள போதைப்பொருள் பயங்கரவாதம், ஆயுத கடத்தல் ஆகிய அனைத்து குற்றச்சாட்டுகளையும் மதுரோ நிராகரித்துள்ளார். மதுரோவின் மனைவி சிலியா ஃப்ளோரஸும் தன் மீது சுமத்தப்பட்டுள்ள போதைப்பொருள் கடத்தல் மற்றும் ஆயுத குற்றச்சாட்டுக்களை மறுத்திருந்தார். வெனிசுவேலாவின் ஜனாதிபதியோ அல்லது அவரது மனைவியோ பிணை கோரவில்லை எனவும் தமது சேவை பெறுநர் இராணுவ ரீதியாக கடத்தப்பட்டதன் சட்டப்பூர்வமான தன்மை குறித்து சிக்கல்கள் இருப்பதாகவும் சட்டத்தரணி தெரிவித்தார். சுமார் 40 நிமிடங்கள் வழக்கு விசாரணை நடைபெற்றது. வழக்கு விசாரணையின் போது ஸ்பானிஷ் மொழிபெயர்ப்பை செவிமெடுத்துக் கொண்டிருந்த மதுரோ நீதிமன்ற நடவடிக்கைகளின் போது பயன்படுத்தப்படும் மஞ்சள் நிற தாளில் சில குறிப்புகளை எழுதியதுடன் அவற்றை தன்னிடம் வைத்திருக்க நீதிமன்றத்திடம் அனுமதி கோரியதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அத்துடன் தனக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் அடங்கிய ஆவணம் ஒன்றையும் பெற்றுக்கொண்டார். வழக்கை மார்ச் மாதம் 17ஆம் தேதி வரை ஒத்திவைப்பதாக நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. நீதிமன்ற வளாகத்தில் இருந்த ஒருவர் ஸ்பானிஷ் மொழியில் மதுரோவை தூற்றியதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. வெனிசுவேலா ஜனாதிபதி செய்த செயல்களுக்கு அவர் நட்டையீடு செலுத்த வேண்டியிருக்கும் எனவும் அவர் கூச்சலிட்டுள்ளார். அதற்கு பதிலளித்த மதுரோ தான் கடத்தப்பட்ட ஒரு ஜனாதிபதி எனவும் தற்போது யுத்த கைதியாக மாறியுள்ளதாகவும் குறிப்பிட்டார். இதேவேளை வெனிசுவேலா ஜனாதிபதியின் மனைவி தனது கண்ணுக்கு அருகிலும் நெற்றியிலும் காயங்களுடன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. கைதின் போது காயங்கள் ஏற்பட்டுள்ளதாக அவரது சட்டத்தரணிகளை மேற்கோட்காட்டி சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. விசாரணையின் பின்னர் வெனிசுவேலா ஜனாதிபதியும் அவரது மனைவியும் மீண்டும் நியூயார்க் புரூக்ளினில் உள்ள தடுப்பு காவல் முகாமுக்கு அழைத்து செல்லப்பட்டனர். இதேவேளை நிக்கோலஸ் மதுரோ போன்றவர்களை கைது செய்வதற்கு அமெரிக்காவுக்கு முழுமையான சட்டப்பூர்வமான உரிமை உள்ளதாக அந்த நாட்டின் பிரதிநிதியரசர் டாட் பிளான்ச் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா எந்தவொரு நாட்டையும் ஆக்கிரமிக்கவில்லை எனவும் ஜனவரி 3ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை எந்தவொரு சர்வதேச சட்டத்தையும் மீறவில்லை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். அன்று அமெரிக்காவில் மேற்கொள்ளப்பட்ட பாரிய குற்றங்களுக்காக தேடப்பட்டு வந்த இருவர் மாத்திரமே கைது செய்யப்பட்டதாக அமெரிக்க பிரதிநிதியரசர் தெரிவித்தார். இதேவேளை நிக்கோலஸ் மதுரோ ஒரு நாட்டின் உண்மையான தலைவர் அல்லவென அமெரிக்க பிரதிநிதிகள் சபையின் சபாநாயகர் மைக் ஜான்சன் தெரிவித்துள்ளார். நாடு என்ற போர்வையில் திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் விதமான அரசாங்கத்தை முன்னெடுத்ததாக மதுரோ மீது அவர் குற்றம் சாட்டினார். வெனிசுவேலாவில் தற்போது என்ன நடக்கின்றது? வெனிசுவேலாவின் இடைக்கால ஜனாதிபதியாக அந்த நாட்டு உபஜனாதிபதி டெல்சி ரொட்ரிகஸ் தேசிய சபையின் தலைவரும் அவரது சகோதரருமான போர்கே ரொட்ரிகஸ் முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டார். ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவின் புதல்வரான நிக்கோலஸ் மதுரோ குவேராவும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தார். எமது நாட்டின் 2 மாவீரர்களை அமெரிக்கா பிணை கைதிகளாக பிடித்து வைத்துள்ளமை குறித்து நான் கவலை அடைகின்றேன். ஒட்டுமொத்த வெனிசுவேலா மக்களுக்காகவும் நான் இங்கு பதவி பிரமாணம் செய்கின்றேன். நாட்டின் அதிகாரம் சிறந்தவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. தந்தையே, விரைவில் நாம் வெனிசுவேலா மண்ணில் ஒருவரையொருவர் கட்டித்தழுவுவோம். சிலியா, நாம் விரைவில் சந்திப்போம். வெனிசுவேலா வெற்றி பெறட்டும்.
56 வயதான டெல்சி ரொட்ரிகஸ் ஜனாதிபதி மதுரோவின் நெருங்கிய சகா என்பதுடன் அவர் 2018ஆம் ஆண்டு முதல் வெனிசுவேலாவின் உபஜனாதிபதியாக பணியாற்றி வருகின்றார். அவர் எரிசக்தி அமைச்சராகவும் பதவி வகித்திருந்தார். பதவியேற்றதன் பின்னர் நாட்டின் அபிவிருத்திக்காக ஒத்துழைப்பு வழங்குமாறு அமெரிக்காவுக்கு அழைப்பு விடுத்திருந்தார். இதேவழி தமது வேலைத்திட்டத்திற்கு ஆதரவு வழங்காவிட்டால் மற்றொரு இராணுவ தாக்குதலை மேற்கொள்ளப் போவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்தார். இடைக்கால ஜனாதிபதி பதவி பிரமாணம் செய்த சில மணி நேரங்களுக்கு பின்னர் தலைநகரில் உள்ள ஜனாதிபதி மாளிகைக்கு அருகில் துப்பாக்கிச் சூட்டு சத்தங்கள் கேட்டதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அடையாளம் தெரியாத ட்ரோன் விமானங்கள் தலைநகருக்கு மேலே பறந்ததாக BBC செய்தி வெளியிட்டுள்ளது. ஐக்கிய நாடுகளின் விசேட கூட்டத்தில் என்ன நடந்தது? ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையின் அவசர கூட்டத்தின் போது வெனிசுவேலாவில் அமெரிக்கா மேற்கொண்டிருந்த நடவடிக்கைகள் சர்வதேச சட்டத்திற்கு முரணானது என சீனாவும் ரஷ்யாவும் தெரிவித்தன. சர்வதேச சட்டம், இறையாண்மை மற்றும் தற்செயலான தலையிடா கொள்கை ஆகியவற்றை புறக்கணித்து அமெரிக்கா மேற்கொண்ட இந்த செயல் ஒரு ஆக்கிரமிப்பாக கருதுவதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதற்கு பதிலளித்துள்ள அமெரிக்கா தனது நடவடிக்கைகள் நியாயமானவை என தெரிவித்துள்ளது. இந்த கூட்டத்தில் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்டரஸ் கலந்து கொள்ளவில்லை. வெனிசுவேலாவின் அமெரிக்க படையினர் மேற்கொண்டிருந்த நடவடிக்கையின் போது சர்வதேச சட்டங்கள் மதிக்கப்படாமை தொடர்பில் ஆழ்ந்த கவலையடைவதாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை பேணுவதற்கான அடிப்படை அஸ்திவாரம் சர்வதேச சட்டமே என அவரது அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.